ஹாய் விவர்ஸ். பாரதி ராஜாவுடைய மரணம், அவருக்கு அரச மரியாதையோட அடக்கம் செய்யப்பட்டார். எனக்கு அதில் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் உண்டு. அவர் சிறப்பாக எடுத்த படங்களுக்கு அதுக்குண்டான அவார்டெல்லாம் கொடுத்துட்டாங்க. பட்டு எல்லாத்துக்கும் அரச மரியாதைன்றது எனக்கு என்னமோ நாட்டில் எவ்வளோ தியாகம் செஞ்சவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு பண்ணலாம். அரசியலில் இருந்து பெரிய சாதனை படைத்து மாற்றங்கள் கொண்டு வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தில் இவங்களுக்கு செய்யலாம். நாட்டுக்காக மிலிட்ரியில் இருந்து நாட்டு எல்லையை பாதுகாக்கிறதுல இருந்து அவங்க உயிர் தியாகம் பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஓகே. ஆனால் ஒவ்வொரு சினிமா டைரக்டர்ஸ்க்கோ இல்லை பெரிய நடிகர்களுக்கோ இப்படி அரச மரியாதைன்றது எனக்கு என்னமோ சரியாக படலை. எனிவே, நான் இதை வந்து அவர் என்ன அப்படி நிறைய படங்கள் எடுத்திருக்கிறாரா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடு ஒருத்தர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். ஆமாம், அவர் வேதம் புதிது இந்த மாதிரி வரிசையாக ஒரு நிறைய படங்கள், சீர்திருத்த படங்கள் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. நான் இது வரைக்கும் வேதம் புதிது அவர் படத்தை பார்த்தது கிடையாது. இதனால் நேற்று நான் அதை உட்காந்து பார்த்தேன். நான் அதை கம்பேர் பண்ணும்போது அந்த படமும், இது 87 வந்த படம், அதுக்கு அடுத்தது 88 பாக்கியராஜுடைய இது நம்ம ஆள், அந்த படத்தையும் நான் பார்த்துருக்குறேன். வேதம் புதிது ஓகே, நல்லா இருந்தது, நிறைய கருத்துக்கள் அருமையாக இருந்தது. அந்த சின்ன பையன் வந்து நான் கரையேறிட்டேன், நீங்கள் கரையேறலையான்னு கேட்குறது, நீங்கள் உங்கள் கேஸ்டையை யூஸ் பண்ணுறீங்களே, உங்கள் பேர் பின்னாடியே வச்சுருக்கிறீங்கன்னு சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லா இருந்தது. ஆனால் என்னென்னா, ஏதோ பிராமின்ஸ் மொத்தமும் அவர் அந்த படத்தில் வர்ற மொத்த பிராமின்ஸுமே மோசமானவங்களாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறாங்க. சத்யராஜ் வந்து அவருடைய கேஸ்ட்டு வேறு, பிராமின்ஸை விட கீழன்ற மாதிரி சொல்லி, ஆனால் அவர் ஒரு நல்லவராகவும் ஒரு பகுத்தறிவாளராகவும் எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. ஆனால் அந்த பிராமின் ஒத்துமொத்த டீமை பார்த்திங்கன்னா இது அவங்க எல்லாருமே ஒரு மோசமானவங்க மாதிரியும். நான் எதிர்பார்த்தது வந்து அந்த காதலர்கள், சத்யராஜ் பையனும் அந்த சாஸ்திரிகளுடைய பொண்ணும் ஒன்று சேருவாங்க, அதில் ஏதோ ஒரு புரட்சி நடக்கும், அந்த மாதிரி போகும் கதை நினச்சேன். ஆனால் அது அப்படி இல்லை. திடீர்னு பாதி படத்துலேயே பையனை சாகடிச்சிட்டாங்க, ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டு. கடைசியில் சத்யராஜையும் பார்த்தீங்கன்னா அந்த பிராமின் டீமே வந்து குத்தி கொலை பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. என்னால் அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா அந்த சின்ன பையனே பார்த்தீங்கன்னா ஒரு பிடிவாதமாக அவனுடைய அந்த பிராமினிசமில் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அவன் அந்த சின்ன வயசில் அவ்வளோ இருப்பானா? ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க வீட்டுக்கு, சத்யராஜ் வீட்டுக்கு வந்துடுறான். இவங்க வீட்டில் கோழி, ஆடு, மாடு வளர்க்குறாங்க, அது முதல் கொண்டு வெளியில் அனுப்பிச்சி விட்டுற மாதிரி காட்டுறாங்க இல்லையா? அது ஒரு அனிமல்ஸு, அது ஒரு பேர்ட்ஸ், அதுங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதெல்லாம் துரத்தி அடித்து அவனுக்கு ரொம்ப சுத்தம் ஏற்படுத்தி கொடுத்து, ஓகே அவங்க மாமிசம் சாப்பிட்ற நிறுத்துறாங்கன்னு காமிக்கலாம், அதில் தவறு கிடையாது. ஸோ இப்படி நிறையா பிராமினிசமை வந்து மொத்தமாக அவங்க ஃபுல்லாகவே மோசமானவங்களாக சித்தரிக்கப்பட்டதை என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா இது நம்மால் இடத்துல படத்தை பார்த்தீங்கன்னா, மேபி இதை பார்த்து தான் பாக்கியராஜ் வந்து அந்த கரெக்ஷனோட படம் எடுத்தாரான்னு தெரியல. அதாவது தாழ்ந்த ஜாதின்றவங்க அவங்களாவே தங்களை தாழ்த்தி நினச்சிக்குவாங்க, உயர்ந்த ஜாதி உயர்ந்த மாதிரி நினச்சிக்கிற மாதிரி தான் அந்த படம் போகும். கடைசியில் அப்படி கிடையாது, எல்லாரும் சமந்தான் அப்படின்றத அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த படத்துலேயே ஒரு சில நல்ல பிராமின்ஸ் இருப்பாங்க. ஏழை பிராமின் இருப்பார், அவருடைய கஷ்டத்துக்காக, பெண் கல்யாணத்துக்காக நகை திருடுற மாதிரி காட்டி அவர் ரியலைஸ் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அதே மாதிரி ஒரு பிராமின் அவருடைய பிழைப்புக்காக நான் பிராமின்ஸை வச்சுக்கிட்டு பிராமின் மாதிரியோ, முஸ்லீம் மாதிரியோ, இந்து மாதிரியோ, கிறிஸ்டியன் மாதிரியெல்லாம் வேஷம் போட்டு போய் வியாபாரம் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. ஸோ எல்லாருமே அப்படின்ற மாதிரி பாக்கியராஜ் கடைசியில் நானும் ரொம்ப நல்லவன் கிடையாது, நானும் யதார்த்தமானவன் தான் அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த சாஸ்திரிகளுக்கு ஒரு பெரிய கிளாஸ் எடுத்து பிராமின்னா என்ன அப்படின்றத சொல்லி, அமைதியானவர்கள், சாந்தமானவர்கள் அப்படின்னு சொல்லி, நீங்கள் என்றைக்கு அமைதியாக இருந்தீங்க, உங்களுக்கு ரொம்ப கோவம் வருதுன்னெலாம் சொல்லி ரொம்ப சிறப்பாக அந்த கடைசியில் ஒரு 10 நிமிஷம் பேசி படத்தை முடிச்சிருப்பாரு. ஸோ அவங்க ரியலைஸ் பண்ணுற மாதிரி, ஒரு பிராமின் ரியலைஸ் பண்ணுற மாதிரி 2 பேரும் ஈக்குவல்னு காமிச்சு கடைசியில் குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது கூட பாக்கியராஜுடைய அப்பா கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பார். நீ கேஸ்ட் பார்க்க வேணாம், ஆனால் உன்னை விட அவர் வயசில் மூத்தவர் இல்லை, அவர்கிட்ட ஏன் நீ கால் மேலே கால் போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அதையும் திருத்துற மாதிரியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த படம். பட் இந்த வேதம் புதிது வசனங்கள் நிறைய இடத்துல உணர வச்சாங்க. இந்த பல்லாக்கில் அந்த சாமியாரை தூக்கிட்டு போகும்போது அவங்க தூக்கிட்டு போகிறவங்களுக்கு கால் வலிக்காதான்னு கேட்டது எல்லாம் ஓகே. ஆனால் முடிவு பார்த்தீங்கன்னா அந்த பிகினிங்லேருந்து கடைசி வரைக்குமே பிராமின்ஸ் வந்து மோசமானவங்களாகவும் ஒரு அடமெண்ட்டாக இருக்கிற மாதிரியே படம் போனது வந்து எனக்கு ஏற்றுக்க முடியல. உங்கள் கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.